குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ரியாக்ஷனுடைய டைரக்ஷன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்வேர்டில் நடக்குதா இல்லை பேக்வேர்டு ரியாக்ஷனாக நடக்குதா அப்படிங்கிறத வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். From the knowledge of equilibrium constant, if it is possible to predict the direction in which the net reaction taking place for a given concentration or partial pressure of reactants and products, அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த டைரக்ஷனில் நடக்குதுங்கிறது பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் ஆர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்மளால் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஜென்ரல் ஹோமோஜீனியஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணலாம். XA + YB gives LC + MD. இந்த ரியாக்ஷன் நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் நடக்கிறதா வச்சுக்கிட்டா அங்கே வந்து நமக்கு அந்த ரியாக்ஷனுக்கு நம்மளால் ரியாக்ஷன் கோஷியன்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ரியாக்ஷன் கோஷியன்ட்டுங்கிறது என்னென்னா அது Q அப்படிங்கிற லெட்டரால் மென்ஷன் பண்ணுவோம். அதனுடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ் raised to the respective stoichiometric coefficients in the balanced chemical equation to that of the reactants. இதுதான் ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான டெஃபினிஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவ் மாசஸ், அது வித் இட்ஸ் ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், அதுக்கும் அதே மாதிரி அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸு இன் ஆக்டிவ் மாசஸ் வித் இட்ஸ் ஸ்டோய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், இந்த ரெண்டு விஷயத்துக்குமான ரேஷியோவை தான் என்னென்னு சொல்கிறோம், க்யூன்னு சொல்கிறோம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷனுக்கு Q வேல்யூ எழுதினோம்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போது நான் இந்த ரியாக்ஷனுக்கு Q வேல்யூ எழுதுகிறேன் பாருங்கள். இந்த XA + YB இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு Q வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனுக்கு Q இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C/L இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D/M டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A/X into concentration of B/Y. இந்த ரியாக்ஷனுக்கான ரியாக்ஷன் கோஷியன்ட் டேர்ம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் நோன் ஆஸ் ரியாக்ஷன் கோஷியன்ட். என்ன சொன்னோம், இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ் raised to its stoichiometric coefficient. இதனோட stoichiometric coefficient என்னது, LM பவரில் யூஸ் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி அதே கெமிக்கல் ஈக்குவேஷனில் உள்ள ரியாக்டன்ஸ்க்கும் நம்மளால் எழுத முடியும். இந்த ரெண்டுத்துக்குமான இந்த ரேஷியோவை தான் நம்ம வந்து Q அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதோ இங்கே எழுதியிருக்காங்க. As the reaction proceeds, there is a continuous change in the concentration of reactants and products and also the Q value until the reaction reaches the equilibrium. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் கண்டினியூவஸாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனுடைய Q வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ஈக்குலிபிரியத்தை ரீச் பண்ணிடும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில். அட் ஈக்குலிபிரியம் Q இஸ் ஈக்குவல் டு KC அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர். அந்த ஈக்குலிபிரியம் ரீச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த Q வேல்யூ வந்து அந்த ரியாக்ஷனுடைய KC வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில். வாட் இஸ் KC? KCங்கிறது வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஒன்ஸ் த ஈக்குலிபிரியம் இஸ் அட்டைன்டு, ஒரு தடவை ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே Q வேல்யூவில் அந்த ரியாக்ஷனில் எந்த சேஞ்சுமே இருக்காது. எதனால்? ஏன்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கேசியும் Qவும் ஈக்குவல் ஆயிடுது, அதனால் அங்கே எந்த சேஞ்சுமே வராது. ஓகே, இப்போ Q வேல்யூவும் KC வேல்யூவும் கம்பேர் பண்ணி நம்மளால் என்ன சொல்ல முடியும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, எந்த டைரக்ஷனில் நடக்குதுன்னு சொல்ல முடியும். அது எப்படி சொல்லலாம்? Q வேல்யூ KCக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா the reaction is in equilibrium state. அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கிறதா சொல்லலாம். இதுவே Q வேல்யூ வந்து KCயை விட அதிகமாக இருந்தால், அதாவது Q is greater than KC அப்படின்னா the reaction will proceed in the reversible direction, which means formation of reactants. ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள் டைரக்ஷனில் நடக்குது, which means அது ப்ராடக்ட் ஃபார்மேஷன் சைடு நடக்காமல் அங்கேருந்து ரியாக்டன் ஃபார்மேஷன் சைடு திரும்புதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது Q வேல்யூ வந்து லெஸராக இருந்தால், KC வேல்யூவை விட Q வேல்யூ குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்கிறதா மீனிங். ஃபார்வர்ட் டைரக்ஷன் என்னது, ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் சைடு நடக்கிறதா மீனிங். ஓகே, இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரியாக்டன்ஸ் டு ப்ராடக்ட்ஸு Q வேல்யூ வந்து
குறைவாகவும் கேசி வேல்யூ அதிகமாகவும் இருந்தால், அதாவது Q வேல்யூ லெஸ்ஸர் தேன் கேசின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து பாருங்கள் ரியாக்டன் டு ப்ராடக்ட் ரியாக்ஷனுடைய டைரக்ஷன் எங்கே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஃபார்வேர்டாக இருக்கும். அதுவே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அந்த இடத்துல எப்படி இருக்கும், Q ஈக்குவல் டு கேசின்னு இருந்தால் அங்கே வந்து ரெண்டுமே ஈக்குலிபிரியமில் இருக்கிறதா மீனிங். அடுத்தது Q வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது எதை விட, கேசி வேல்யூ விட, அந்த மாதிரி கண்டிஷனில் ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட்டுடைய ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ரியாக்ஷனுக்கு வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன், பேக்வேர்ட் ரியாக்ஷன் அங்கே பாசிபிள். ஓகே, இதுதான் நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு ரியாக்ஷனுடைய டைரக்ஷனை சொல்ல முடியுங்கிறதுக்கான எவிடன்சஸ். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். The value of Kc for the following reaction at 717 Kelvin is 48. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுடைய Kc வேல்யூ 717 கெல்வினில் 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. H2 gas plus I2 gas gives 2HI gas. இங்கே it is homogeneous reversible reaction. Both the reactants and products are in the same gaseous phase. Okay. At a particular instant, the concentration of H2, I2, HI are found to be 0.2 mole per liter, 0.2 mole per liter and 0.6 mole per liter. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. H2ஓட கான்சன்ட்ரேஷன் 0.2 mole per liter, அதே மாதிரி I2ஓட கான்சன்ட்ரேஷன் 0.2 mole per liter, அதே மாதிரி HIயோட கான்சன்ட்ரேஷன் 0.6 mole per liter. அதனோட கான்சன்ட்ரேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. From the above information, we can predict the direction of a reaction as follows. இந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்ட நம்மளால் அந்த ரியாக்ஷனுடைய டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து Q வேல்யூ எழுதலாம். Q வேல்யூ என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HIV ஸ்கொயர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 இன்ட்டு I2. வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். HIயோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 0.6. அப்போ 0.6 இன்ட்டு 0.6 டிவைடட் பை 0.2 இன்ட்டு 0.2. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். 1 2 is to 3 2 are 6. அதே மாதிரி 1 2 is to 3 2 are 0.6. 6 அப்போ 3 into 3 9 கிடைக்கும். இப்போ இங்கே Q வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? நமக்கு 48ன்னு கொடுத்துருக்காங்க அந்த ரியாக்ஷனுக்கு. இப்போது Q வேல்யூ எப்படி இருக்குது? அது 48னா இங்கே வந்து Q வேல்யூ நமக்கு 9ன்னு கிடச்சிருக்கு. கேசி வேல்யூ எவ்வளோ? 48. அப்போ 9 is less than 48. இந்த மாதிரி தான் வரும். இது Q வேல்யூ, இது கேசி வேல்யூ. அப்போது Q வேல்யூ லெஸராக இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் கண்டிஷன் என்ன? த ரியாக்ஷன் வில் ப்ரொசீட் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். அதாவது ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்கும், ப்ராடக்ட் ஃபார்மேஷன் டைரக்ஷனில் நடக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள், த வேல்யூ ஆஃப் கேசி ஃபார் த ரியாக்ஷன். N2O4 கேஸ் கிவ்ஸ் 2NO2. N2O4ஓட டீகம்போசிஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கேசி பார்த்தீங்கன்னா 373 கெல்வினில் 0.21 கொடுத்துருக்காங்க. த கான்சன்ட்ரேஷன்ஸ் N2O4 அண்ட் NO2. N2O4ஓட கான்சன்ட்ரேஷன் 0.125 mole per decimeter minus 3. அடுத்தது NO2ஓட கான்சன்ட்ரேஷன் 0.5 mole per decimeter power minus 3 respectively at a given time. From the above information, we can predict the direction of reaction as follows. இப்போ இதில் வந்து டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் நம்மளால் சொல்ல முடியும். எப்படி? ஃபஸ்ட்டு அதே மாதிரி Q வேல்யூ எழுதணும். NO2 ஸ்கொயர் டிவைடட் பை N2O4. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.5 இன்ட்டு 0.5 டிவைடட் பை 0.125. திஸ் இஸ் 1 டைம். இது மொத்தமாக சேர்த்து 2 டைம்ஸ்னு அடிக்கலாம். 0.5 இன்ட்டு 0.5 என்ன வரும்? 0.250 வரும். இங்கே 0.125 இருக்குது. அது மாதிரி 2 மடங்கு தானே, கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே எப்படி கிடச்சிருக்கு? இந்த ரியாக்ஷனுடைய கேசி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.21 கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு இந்த Q வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? வெறும் 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது 2ங்கிறது வந்து பெரிய வேல்யூ. 2 இஸ் கிரேட்டர் தேன் 0.21, which means இது வந்து Q வேல்யூ, இது வந்து கேசி. ஓகே, இதை கம்பேர் பண்ணி நம்மளால் என்ன சொல்லலாம்? The reaction will proceed in reverse direction. அதாவது reactant formation சைடு ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது இந்த வேல்யூவை வச்சுட்டு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து ஒரு evaluate yourself கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.